ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காரை போட்டிருக்காங்க. ஒன்று ரெண்டு விழுந்துச்சு, அதையெல்லாம் பொத்தலாகிடுச்சுன்ட்டு இப்போ நாங்கள் அதையெல்லாம் எடுத்துகிட்டு மணலை சிமெண்ட்டு போட்டு இது காரை போட்டிருக்கோம். போட்டு ஒரு நாள் ஆனால் செட் ஆச்சுன்னா அந்த பச்சை கலர் டிசம்பரை அப்படியே பூசி விட்டுருவோம். இந்த மாதிரி சிம்பிளான வேலையில் நானும் எங்கள் வீட்டிலே செஞ்சுக்குவோங்க. கலவை எடுத்துகிட்டு வரணுங்களா? கலவை எடுத்து அப்படியே வச்சுட்டு போனோம். இங்கே வச்சுட்டு போங்க. போயிட்டு வரேன். வைங்க, அப்படியே வைங்க. அப்படியே வைங்க. ஜக்கு தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கமாக வைங்க. கிளாஸாக பார்த்து வைங்க. ஓகேவா? இருங்க. இப்போ தெரியுது. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நாளாக குடம் கொடுத்துருச்சு. ஃபுல்லாகவே குடம் கொடுத்துருச்சுங்க. ஆமாம். டைல்ஸ் ஒட்டணுமா தான் கொண்டு வாங்க. கலவை இட்டு வரேன். அதுவும் வேணும். இது வேணுமா? டைல்ஸ் ஒட்டுற மாதிரி தான் நண்பர்களே. டைல்ஸ் வந்து எப்படி ஒட்டுறோமோ அதே மாதிரி மேக்ஸிமம் வீட்டு சின்ன சின்ன வேலைகள் நாங்கள் செஞ்சுக்குவோம். மேக்ஸிமம் சின்ன சின்ன வேலைகள் நாங்கள் செஞ்சுக்குவோம். இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுற மாதிரி தான். என்னதான் பண்ணாலும் உங்கள் செவத்தில் வந்து என்னதான் பண்ணாலும் இந்த இங்கேயும் இருக்குது. பொறுப்பொருள் ஆயிருக்கு. அப்படியே குடாங்க மாதிரி தண்ணியெல்லாம் ஊட்டாலும் தெரியல. அப்படியே குடாங்க மாதிரி அது பண்டிகை எது வருதுன்னா இந்த மாதிரி அது கை வச்சா இதாரு. பண்டிகை எதுக்கு வருதுன்னா பாரு உளுந்துட்டே இருக்குது. தொட வந்துட்டே இருக்க மாட்டேங்குது. வெளிப்பந்தாட்ட பண்டிகை எதுக்கு வருதுன்னா இந்த மாதிரி குடங்களை கொஞ்சம் ரெடி பண்ணுறது தான். தண்ணி பாருங்க இந்த சைடு வந்து பாருங்க. அது என்ன எங்களை எடுக்கணும் இந்தியா இந்தியா இல்லை அங்கதான் அந்த சைடு கொஞ்சம் எடுத்து விடுங்க. கொஞ்சம் இன்னும் இருக்குது பாருங்க. இது எடுத்து டிசம்பர் போட்டோம்னா நாளைக்கு தான் பூச முடியும். காயணும் இல்லை. ஆமாம் பாருங்க எவ்வளோ பெரிய குடங்காய் இருக்குது. கைப்பட்டா போதுங்களா? இதுக்கு இந்த சைடு புழங்குறதும் இல்லை ஒன்றும் இல்லை. இருக்கிறதெல்லாம் எடுத்து வந்துட்டேன். சரி வேணா போட்டுக்கலாம். இதை பார்த்து இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டே எடுத்து போட வேண்டியதுதான். இப்போதான் தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் விட்டா செட் ஆகிக்குது. இது நீங்கள் வீடியோ போடுறீங்களா ஷார்ட்டாக போடுறீங்களா? வீடியோ போடுறீங்க. கை பொத்தல் விழுந்துரு. இல்லை இந்த நேரம் கொஞ்சம் செட் ஆகணும்ல. கை பொத்தல் விழுந்துருங்க. வீடியோ போடுறீங்கன்னா ஷார்ட் மாதிரி வீடியோ போடக்கூடாது. சரி ஃபோனை இப்படி திருப்பி வச்சு தான் வீடியோ போடணும். எங்கள் பழகிக்கோங்க. சரி சரி சரி. இனிமேல் போகணும் அப்படி வீடியோ வந்து ஷார்ட்ஸ்னா திருப்பி போடணும். ஃபோனு நேரில் செல்ஃபி அப்படி எடுக்கலாம் அந்த மாதிரி போடணும். அப்புறம் பார்க்குறவங்க அப்படி பார்ப்பாங்களா? பார்க்குறாங்க. நிறைய பேர் அப்படி தான் போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்க்குறாங்களே, அவங்க பார்க்க மாட்டாங்களா? பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் செட் ஆகும். கொஞ்சம் தண்ணி பட்டு தான் இது பண்ணுவோம். அப்போதான் நிற்கும். அப்போதான் நிற்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நாங்களே செஞ்சுக்க வேண்டியது. இதை கூப்பிட்டுனா 1000 ரூபா கேட்பாங்க. ஆமாம் 1000 ரூபா கொடுக்க யார் தயாராக இருக்கிறா? என்னையும் காட்டாதீங்க. இல்லை உங்களையெல்லாம் காட்டல. ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த நேரம் மட்டும் ஜூம் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன். போட்டோம்னா ஒரு நாள் காஞ்சிடும். போடணும். ஒரு நாள் போட்டோம்னா ஃபுல்லாக காஞ்சிடும். அப்புறம் தப்புன்னு டிஸ்டம்பர் அடிச்சு விட்டோம்னா செட் ஆகிக்கும். அவ்வளோதான். நீங்கள் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. நிற்க மாட்டேங்குது நேரம். நிற்கு அவ்வளோ டிஸ்டம்பர் போட்டால் அப்படியே செட் ஆகிடும். போன ஆகுங்களா? இந்த லைனே அப்படி இருக்குது. லைனாக அப்படி தான் நான் இது புழங்குறதுலே ஒன்றும் இல்லை. இந்த சைடெல்லாம் அந்த சைடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் புழங்குவோம். பாருங்கள் அம்மா நடந்துட்டு போகிறாங்க. செட் ஆகிட்டுங்களா? எல்லா இடத்துலயும் கீழே மட்டும் போயிரு. ஏன்னா தொடச்சு விடுறோம்ல தண்ணி படுறப்ப மிஷின் போட்டு வாட்டர் பண்ணா கழுவி விட்டுடலாம்.
அங்கே கை வச்சுக்கிறாங்கல்ல அங்கே வந்து ட்ரில் மிஷின் வந்து போடுறாங்க. போட்டுங்க போடுங்க. இது என்ன பொந்து, இங்கே ஒரு பொந்து இருக்குது. என்னப்பா இது? அது ரோல் பண்ணுறது. ரோல் பொந்துங்களா? இல்லை இருக்கிறவங்களே அடைச்சிட்டாங்களாமா? இருக்கிறது அடைச்சிட்டாங்களாமா? ட்ரில் போட்டால் நான் பூச்சி கூட வந்துட்டு நிறைய பேர் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேர் கொஞ்சம் போட்டு விடுங்க. இந்த நேர் கொஞ்சம் போட்டு விடுங்க. கொத்தல வெடிக்குது. பூச்சி வெளியிருந்து பூச்சி வந்துட்டான். என்னது? ட்ரில் போட்டுக்கலாம் இருக்குங்கம்மா. ட்ரில் போட்டோம்னா கழுவி விட்டுலாம் அப்படியே. அந்த கப்ளிங் மாதிரி இங்கே போடணும். பூச்சியில வர வாய்ப்பு இல்லைம்மா. அது கப்ளிங் மாதிரி போட்டுக்கலாம். மட்டை கரெக்டாக இருக்குல்ல? கத்தி மாதிரி இருக்கா? இல்லை இன்னும் கூட கொஞ்சம் கலக்கலாம். இன்னும் ஒன்று ரெண்டு பேர் அந்த நேரத்தில் கொஞ்சம் இதாக இருக்கு. அது பூசி விட்டா போதுங்க. இல்லைங்க ஒன்று ரெண்டு இதாக இருக்கலாம். நாங்களா கை வச்சு எடுத்தாலும் வந்துட்டே இருக்கு. இல்லைங்க ஒன்று ரெண்டு இதாக பாருங்க, தட்டினாலே எந்த இப்படி சத்தம் கேட்குது. அது பிரச்சனை இல்லை. மேலே வந்து இதாக போட்டு அது வந்து நாங்களா தொட்டாலும் உழுகு. நாங்க அந்த பக்கம் சேர் தான் இருக்கிறோம். ஆமாம் பாருங்க நம்ம அப்பாவோட கை வண்ணம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நாங்களாம் இப்போ வந்து விஞ்ஞானி மாதிரி சிப்பி மாதிரி அந்த மாதிரி தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சு உட்காந்துப்பா வர சன்னதிகள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஆமாம் அப்படிதான் எல்லா வேலையும் பண்ணணும். ஆனா இந்த செவுரு மாதிரி அங்க நம்ம எப்படிதான் பூசினாலும் இது மாதிரி வராதுங்க. வராது. இருந்தாலுமே காய்ச்சிட்டுனா ரெடி ஆயிடுச்சு. இல்ல எப்படி கட்டினாங்க ஒரே மாதிரி இது மண்ணுங்கிற சிமெண்ட் எல்லாமே வேலை போட கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி செவுரு எப்படி நிக்குதுன்னே தெரியல. பாருங்க தொட்ட உடனே வருது. உடனே போட ஆயிடுச்சுல. தண்ணி எல்லாம் ஊற்றல. அதனால கொஞ்சம் பண்ணி இன்னொரு வீடியோ போட்டுடலாம். சரியா? கட் பண்ணிக்கிட்டா 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைட். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.